இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ டேடே என்னடா ஆச்சு? டேடே நீ அவளை ஏதாவது பண்ணிட்டியா? ஹலோ, நான் அவளை ஏதாவது பண்ணிருந்தேனா நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேனா? கொஞ்சமாவது உன் மூளையை யூஸ் பண்ண மாட்டியா? ஐயோ என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுடா. நேத்தாவை என்ன பாக்குறதுக்காக வந்திருந்தா. உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன்னு உங்களோட போன்ல கூட சொன்னனே. நேத்து நாங்க சந்திக்கும் போது எங்க 2 பேரையும் பார்த்த ஒரு ஃப்ரெண்டு இன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு கால் பண்ணா. அதான் நான் இங்க வந்தேன். இது தவிரலாம் வேற எனக்கு எதுவும் தெரியாது. என்னடா ஆச்சு? ஓஎம்ஆர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அபூர்வா என்னாச்சுமா? ஏமா அழற? ஐயோ நம்ம பொண்ணு மாமா, நம்ம பொண்ணு நட்சத்திரா அங்க வாழ்வா சாவான்னு ஹாஸ்பிட்டல்ல போராடிக்கிட்டு இருக்காளாம் மாமா. என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. வாழ்வா சாவான் போராடுறாளா? அப்படி என்னமாச்சு? தெரியல மாமா. அவன் எந்த விவரமும் சொல்லல. போன்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு மட்டும் தான் சொன்னான். எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா? தெரியும் மாமா, சொன்னான். சரி வா போலாம். வா. அப்பா நீங்க இருங்க, நீங்க இங்கே இருங்க, நான் கூட போய் பார்த்துட்டு வரேன். விதியை யாராலையும் மாத்த முடியாது. யாருக்கு என்ன பிராப்தமோ அதான் அந்த கடவுள் நடக்கிற மாதிரி பண்ணுவார். சார், பேஷண்டோட பில் யார் கட்ட போறீங்க? இப்படி கொடுங்க. நட்சத்திரா ஐயோ நட்சத்திரா ஐயோ நட்சத்திரா நட்சத்திரா. மேடம் 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 உள்ள வரக்கூடாது மேடம். நான் அவளை பார்க்கணும். உங்களுக்கு தான் சொல்றேன், உள்ள வரக்கூடாது மேடம். நட்சத்திரா மொத்தம் 12,58,000 பில் சார். கொடுங்க. பில்லை இந்த கார்டுல ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஏய் பில். ஏய் நிறுத்துடா. என்னடா எங்க கிட்ட பணம் இல்லன்னு நினைச்சிட்டியா? நீ பில்லு கட்டிக்கிட்டு இருக்க. நீ கட்ட வேண்டியது பில் இல்லடா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. என் பொண்ணு என்னடா பண்ண சொல்லுடா. இதே வார்த்தையை அடிக்கடி சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா பூர்வா. உன்னோட பொண்ணு அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறது பார்த்து என்னால சீரியஸ் ஆக முடியல. Look, I'm not responsible for your daughter's condition. சரி அப்படியே வெச்சுக்குவோம். நட்சத்திரா இந்த ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்கற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதானே சொல்றேன். மாமா, நான் உங்ககிட்ட பேசணும். உன் மேல நான் வச்சிருக்க காதல் என்ன பைத்தியம் பிடிக்கிற மாதிரி செய்து. இந்த பைத்தியக்காரத்தனத்தை வேற யார்கிட்டயா போய் வச்சுக்கோ. அவங்க வேணா விடுவாங்க. எப்படியாவது உன் காதல் அடையறதா என்னோட இன்டென்ஷன். That's impossible. நிஜமாவே நான் உன்னை நினைச்சு செத்துருவேன் மாமா. என்ன இது உன்னோட புது மிரட்டலா? நான் சாக போறேன், சாக போறேன், சாக போறேன். ககன்
நான் எமோஷன்ல ஏதேதோ பேசிட்டேன். சாரி. எனக்கு ஒரு உதவி செய்யணும். தேவைக்கேத்த மாதிரி உன்னுடைய நேரத்தை மாத்திக்கிற பச்சோந்தி நீ. உன்ன மாதிரி ஆளுக்கு என் சைட்ல இருந்து எந்த உதவியுமே கிடைக்காது. ப்ளீஸ் ககன், நான் ஒரு தாயா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். என் பொண்ணோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்சாலும் உனக்காக அவ உயிரையே விட துணிஞ்சிட்டான்னு என் மாமாவுக்கு தெரிஞ்சிட்டா, ஐயோ கண்டிப்பா அவளை கொன்னே போட்டுருவாரு. டேய் ககன், தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. ககன், எனக்கு வாக்கு கொடுறா ப்ளீஸ். ப்ளீஸ் ககன், வாக்கு கொடு. மாமா, 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 போதும் நிறுத்துங்க மாமா, விடுங்க மாமா. மாமா, அவன் தான் வேலை விஷயமா வந்தான்னு சொல்றான்ல, அவன் சொல்றது உண்மையோ என்னமோ? அது உண்மை இல்ல அபூர்வா. மாமா விட்டுருங்க மாமா, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? ஐயோ, நட்சத்திராவுக்கு சுயநினைவு வந்தா அவ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாள, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. மாமா விடுங்க மாமா, விடுங்க மாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, விடுங்க மாமா. மாமா, வாங்க மாமா போலாம். டேய், என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னாலதான் இந்த நிலைமை அவளுக்குன்னு தெரிஞ்சது. இதுதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோ. வாங்க, நீங்க வாங்க மாமா.